ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இப்போ வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்காக கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். என்னுடைய ரெசிபிஸ் எல்லாமே ரொம்பவுமே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணலாங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரே பூரணத்தை வச்சு 2 விதமான கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு பூரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூரணத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கேன். வேர்க்கடலை வறுத்து முடிச்சதுக்கப்புறம் எள்ளு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அளவு உங்களுக்கு சரி சமமாகவும் போட்டுக்கலாம், இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டிய குறைச்ச கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பாதி தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 4-5 ஏலக்காயை சேர்த்து துருவல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூர்ணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பூ துருவல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை முதல்ல போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம சுத்தம் பண்ண வேர்க்கடலை அப்புறம் வறுத்த எள்ளு 2யுமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம அரைச்ச வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கின உடனே வெல்லம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு வெல்லம் கரைஞ்ச உடனே கல் மண் இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துக்கணும். நான் வெல்லம் சிரப்பு மாதிரி செஞ்சு வச்சுருப்பேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பொருட்கள்லாம் எடுக்கிறீங்களோ அதில் 3/4 பாகம் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இது ஒரு திக்கான பதத்துக்கு வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். இதில் கொஞ்சமாக நெய், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த தண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும்ல, அதனால. கொஞ்சம் ஆறின உடனே நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண மாவு காயாமல் இருக்கணும்னா அது மேலே நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது விருப்பமோ அது மேலே தடவி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ராகி மாவில் மேல் மாவு செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 மாவும் ரெடியாக இருக்குது, பூர்ணமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சு உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள், இந்த மாதிரி மோல்டில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோமா ஈஸியாக லாக் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி அரிசி மாவுலேயும் இந்த ராகி மாவுலேயும் 2த்துலேயுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்ச கொழுக்கட்டையை ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்த உடனே ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே ஈரத்துணி விரித்து நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை அதில் வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் நம்ம. அதுவும் ஒரே பூர்ணத்தை வச்சு 2 கொழுக்கட்டையும் ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. இது 2மே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈஸியாகவும் பண்ணிடலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்கள விதவிதமாக கொழுக்கட்டை செஞ்சு அசத்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.